மனோகர சோழன் ஒரு புனித நோக்குடன் கப்பலில் கிழக்கு கடற்கரையை நோக்கி பயணமிட்டார். அவரது அருகில் இளம் வீரனாகவும் அறிவும் தைரியமும் நிறைந்தவனாகவும் இருந்தவன் கடம்பன். பல நாள் பல இரவு கடல் அலைகளை வென்று கப்பல் கிழக்கு திசையில் ஒரு கரையை அடைந்தது. அங்கு அடர்ந்த காடுகளும் மேகமூட்டமும் சூழ்ந்த ஒரு நிலம் விரிந்திருந்தது. மனோகர சோழன் கப்பலை கரையில் நங்கூரமிடச் செய்தார். வீரர்கள் இறங்கி கயிறு, மரக்கம்புகள், கப்பல் துணிகள் கொண்டு ஒரு கரையோர முகாமை அமைத்தனர். பாதுகாப்புக்காக காவல் நியமிக்கப்பட்டது. காட்டை கவனித்துக் கொண்டிருந்த கடம்பன் மெதுவாகச் சொன்னான், மன்னா, இந்த காடு வெறிச்சோடில்லை. நம்மை கவனிக்கும் கண்கள் இருக்கின்றன. மனோகர சோழன் அமைதியாக தலையசைத்தார். மாலை நேரம் ஆகும்போது மரங்களுக்கிடையில் இருந்து காட்டுவாசிகள் வெளிப்பட்டனர். வண்ணம் பூசிய முகங்கள், கையில் ஈட்டி, வில். அவர்கள் முகாமை சுற்றி நின்றனர். அவர்களின் தலைவன் முன்னே வந்து கூறினான், எங்கள் அனுமதி இல்லாமல் யாரும் இந்த காட்டை கடக்க முடியாது. இது எங்கள் நிலம். வீரர்கள் ஆயுதங்களை பிடித்தனர். ஆனால் மனோகர சோழன் கை உயர்த்தி அமைதியை அறிவித்தார். முன்னே வந்த சோழன் மரியாதையுடன் பேசினார். நாம் எதிரியாக வரவில்லை. உங்கள் காட்டை கடக்க மட்டுமே விரும்புகிறோம். உங்கள் மரபை மதிக்கிறோம். அவரது ஆணையின்படி வீரர்கள் இறைச்சியும் 100 ஆடுகளையும் காணிக்கையாக கொண்டு வந்தனர். காட்டுவாசிகளிடையே மெல்லிய சலசலப்பு எழுந்தது. அது பயத்தின் காணிக்கை அல்ல, மரியாதையின் அடையாளம். கடம்பன் கூறினான், இந்த காணிக்கை உங்கள் நிலத்திற்கும் உங்கள் மக்களுக்கும் செலுத்தும் மரியாதை. காடு வழி திறக்கப்படுகிறது. காட்டுத் தலைவர் மனோகர சோழனின் கண்களில் உண்மையை கண்டான். அவன் ஈட்டியை தரையில் வைத்து கூறினான், நீங்கள் எங்கள் காட்டை மதித்தீர்கள். காடு உங்களுக்கு பாதை தரும். அவ்வாறு முகாமை தாண்டி அடர்ந்த காடுகளுக்குள் செல்லும் வழி திறக்கப்பட்டது. மனோகர சோழன் கடம்பனை நோக்கி கூறினார், நினைவில் வைத்துக்கொள் கடம்பா, வாளால் அல்ல மரியாதையால் தான் பெரும் பாதைகள் திறக்கப்படும். அடுத்த சவால்களை நோக்கி அவர்களின் பயணம் தொடர்கிறது. காட்டுவாசிகளின் அனுமதியுடன் மனோகர சோழனும் கடம்பனும் அவர்களிடமிருந்து பெற்ற பெரிய மரப்படகுகளில் காட்டின் ஆழத்திற்குள் பயணத்தை தொடர்ந்தனர். அடர்ந்த மரங்கள், மறைந்த பாதைகள், நூற்றாண்டுகளாக மனிதன் தொடாத நிலம். அந்த காட்டின் மத்தியில் ஒரு அதிசய நகரம் அவர்களை எதிர்கொண்டது. கெமர் இராச்சியம். காடுகளுக்குள் மறைந்த நாகரிகம், கோபுரங்கள், கற்சாலைகள், நீர்த்தடங்கள். அதுதான் கெமர் இராச்சியம். காட்டுக்குள் மறைந்திருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய நாகரிகம் மிக்க நகரம். மனோகர சோழனும் கடம்பனும் அந்த நகரத்தின் மாபெரும் வாசலின் முன் வந்து நின்றபோது போர் வீரர்கள் வரிசையாக நின்றனர். அடுத்த கணம் கெமர் மன்னன் சூரியவர்மன் தான் முன்னே வந்து அவர்களை மரியாதையுடன் வரவேற்றான். கடலை கடந்தும் காடுகளை வென்றும் வந்த சோச மன்னனே, கெமர் இராச்சியம் வரவேற்கிறது. மன்னர் பேசுவதை கேட்ட கடம்பன் மன்னரை வினவினான். மன்னரே, நீங்கள் எங்கள் மொழியை மிக நன்றாக பேசுகிறீர்கள். ஆமாம், நான் உங்கள் காஞ்சியில் உள்ள பள்ளிச்சாலையில் படிப்பை முடித்தேன். அதனால் எனக்கு வர்மன் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. நகரத்தை சுற்றி பார்வையிட்ட போது கடம்பன் கண்கள் வியப்பில் விரிந்தன. கடம்பன் மனதில், காட்டுக்குள் இப்படி ஒரு நகரமா? இது உண்மையிலேயே அதிசயம். ஆனால் மனோகர சோழனின் மனம் அந்த அழகில் இல்லை. அது தந்தையின் உயிரில் இருந்தது. மன்னன் சூரியவர்மனிடம் மனோகர சோழன் கூறினார், என் தந்தை உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவே உள்ளார். அவரை காப்பாற்ற அமிர்த மலர் ஒன்றே வழி. அதற்காகத்தான் இந்த பயணம். மனோகர சோழன் தங்கமும் குடைநாட்டு நறுமண மசாலா பொருட்கள் அனைத்தும் மன்னன் சூரியவர்மனிடம் வழங்கினார். அதை ஏற்றுக்கொண்ட சூரியவர்மன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறினார், இந்த மசாலாவின் மனம் போல உங்கள் நட்பும் நீடிக்கட்டும். அதற்கு பதிலாக அவர் சோழர்களுக்கு நீண்ட வலிமையான படகுகளை வழங்கினார். இந்த படகுகள் போரில் சிக்கிய தீவு குழுமத்தை கடக்க உதவும். ஆனால் எச்சரிக்கையுடன் இருங்கள். அங்கு வாள் அல்ல, உங்கள் வனமே பாதையே திறக்கும். கடல் நடுவே ஒன்றல்ல, இரண்டல்ல, 18 தீவுகள். ஒவ்வொரு தீவும் தனி குலம், தனி கொடி, தனி பெருமை. ஆனால் ஒரே விஷயத்தில் ஒற்றுமை, போரில். 18 தீவுகளின் போர். 18 தீவுகளும் ஒருவருக்கொருவர் எதிராக கடும் போரில் ஈடுபட்டிருந்தன. அந்த நேரத்தில் மனோகர சோழனும் கடம்பனும் தீவுகளுக்குள் நுழைந்தனர். கடம்பன் பதற்றமாக சொன்னான், மன்னா, இங்கு காலடி வைத்தால் நாமும் போரில் சிக்கிக்கொள்வோம். இல்லை கடம்பா, நாம் வாளுடன் வரவில்லை, மருந்துடன் வந்திருக்கிறோம். மனோகர சோழன் தன் வீரர்களுக்கு ஆணையிட்டார், யாரும் ஆயுதம் எடுக்க வேண்டாம். முதலில் காயமடைந்தவர்களை காப்பாற்றுங்கள். அதிர்ந்து போன இரு தரப்பின் வீரர்களும் சோழர்களை சந்தேகத்துடன் பார்த்தனர். ஆனால் மருந்து தடவப்பட்ட காயங்கள், கட்டப்பட்ட காயங்கள், உயிர் திரும்பிய மனிதர்கள், அவர்கள் கண்களில் மாற்றம் தொடங்கியது.
மாலை நேரம் வந்ததும் போர் மெதுவாக நின்றது. அப்போது மனோகர சோழன் தூதர்களை அனுப்பி கூறினார், 18 தீவுகளின் தலைவர்களும் இன்று இரவே ஒரே இடத்தில் கூட வேண்டும். 18 குலத் தலைவர்கள் கூடியபோது அவர்களின் முகங்களில் கோபமும் சந்தேகமும் இருந்தது. மனோகர சோழன் கேள்வி எழுப்பினார், இந்த போரின் உண்மையான காரணம் என்ன? அப்போது ஒரு முதிய தலைவர் எழுந்து சொன்னார், 8 குலத்தின் இளவரசர்கள் புனித எரிமலைக்கு சென்றனர். அங்கே சோமபானம் அருந்தினர். அந்த எரிமலை சாதாரண மலை அல்ல, அது ஆன்மீக சக்தி நிறைந்த புனித எரிமலை. அந்த புனித இடத்தில் அசுத்தச் செயல் நடந்ததால் எரிமலை கோபமடைந்தது. எந்த நேரத்திலும் எரிமலை வெடிக்கலாம், 18 தீவுகளும் அழிந்து போகலாம். எரிமலை வெடிக்கும் போது நாங்கள் படகுகளில் தப்பிச் செல்கிறோம். எங்களிடம் தப்பிச் செல்வதற்கான படகுகளும் பெரிய கப்பல்களும் உள்ளன. ஆனால் தீவு முற்றிலும் எரிந்துவிடும். தீவே அழிந்து போனாலும் எரிமலைக்கு மிக அருகில் மட்டுமே வளரும் அரிய அமிர்த மலரும் அழிந்துவிடும். அமிர்த மலர் எங்கள் 18 தீவு குல தெய்வத்துக்கும் படைக்கப்படும் அரிய மலர். இத்தகைய அழகான மற்றும் அற்புதமான அமிர்த மலர் குணப்படுத்த முடியாத அனைத்து வகையான நோய்களையும் குணப்படுத்தும். எங்கள் குலதெய்வமே அமிர்த பூவுக்கான வழியை காட்டியது. எங்கள் நீண்ட ஆயுளுக்கு காரணம் எங்கள் தெய்வம்தான். அதனால் நாங்கள் 10 குலத்தினரும் எரிமலையில் உள்ள எங்கள் குலதெய்வத்திற்கு 8 இளவரசர்களை பலியாக கொடுக்க முடிவு செய்தோம். அதனால்தான் போர் தொடங்கியது. வலிமை மிக்க மனோகர சோழரே, எங்களுக்கு ஆலோசனை கூறுங்கள். அப்படியானால் என் பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையும் ஒன்றே. என் தந்தை உயிருக்கும் மரணத்திற்கும் நடுவே இருக்கிறார். அவரை காப்பாற்ற எனக்கு அமிர்த மலர் தேவை. அந்த மலர் எரிமலையின் ஓரத்தில் சூடும் மணலும் நீரும் சந்திக்கும் இடத்தில்தான் வளரும். எரிமலை வெடித்தால் உங்கள் தீவுகளும் அழியும், என் தந்தையும் இறப்பார். அதனால் இந்த இரு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வே இருக்கிறது. தீவின் மந்திரவாதியை அழைக்கவும். விதவிதமான சடங்குகள் நடந்தன. மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டன. அந்த நேரம் மந்திரவாதி வெறி ஆட்டம் ஆடி சொன்னார், வேழம் கடவுள், வேழம் கடவுள், வேழம் கடவுள். தீர்வு இரு துறவிகளின் வாயிலாக வரும். அடுத்த கணமே இரு துறவிகள் தோன்றினர். துறவிகள் கூட்டத்திற்குள் வந்து, நாங்கள் பிரபஞ்சத்தால் அழைக்கப்பட்டோம், அதனால்தான் கப்பல் பயணம் செய்து வந்தோம் என்று கூறினார்கள். ஒரு துறவி ஆசீவக மதத்தைச் சேர்ந்தவர், மற்றொருவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர். ஆசீவக துறவி கூறினார், காட்டுக்குள் வேழம் கடவுள் என்ற ஒரு தெய்வச் சிலை உள்ளது. பௌத்த துறவி கூறினார், அந்த சிலைக்கு எரிமலையை அடக்கும் சக்தி உண்டு. 18 தீவுகளின் மக்கள் ஒற்றுமையாக அந்த சிலையை மலையின் உச்சிக்கு எடுத்துச் சென்றால் எரிமலை அமைதியாகும், மரணம் விலகும். மனோகர சோழன் கூட்டத்தின் முன் உறுதியாக நின்று கூறினார், இதுவரை நீங்கள் 18 பேர், 18 பகை. இன்று முதல் ஒரே தெய்வம், ஒரே பாதை, ஒரே தீர்வு. ஒற்றுமை இருந்தால் எரிமலையும் அடங்கும். 18 தீவுகள், 18 குலங்கள் இதுவரை ஒருபோதும் ஒரே திசையில் நடந்ததில்லை. ஆனால் அந்த நாள் வரலாறு மாறும் நாள். காட்டின் ஆழத்தில் வேர்மடித்த மரங்களுக்கிடையில் மண்ணும் பாசியும் படர்ந்த ஒரு பழமையான சிலை. அதுதான் வேழம் கடவுள். யானை முகம், பெரும் தோள்கள், அடக்கப்பட்ட கோபம் போல அமைதியான பார்வை. ஆசீவகத் துறவி கூறினார், அகிலுலகத்தையும் அடக்கும் கடவுள் வேழம் கடவுள். புத்த துறவி கூறினார், கோபத்தை கட்டுப்படுத்துபவனே உலகை கட்டுப்படுத்துகிறார். 18 தீவுகளின் மக்கள் ஒன்றாக கூடி வேழம் கடவுளின் சிலையை தூக்கினர். அந்த கணம் நிலம் லேசாக நடுங்கியது. கடம்பன் கூறினார், எரிமலை கட்டுக்கடங்காமல் போகிறது. இல்லை கடம்பா, அந்த எரிமலை நம்மை சோதிக்கிறது. நாம் அந்த சோதனையில் தேர்ச்சி பெற வேண்டும். எரிமலையின் பாதை எளிதல்ல. சூடான மணல், பொங்கும் பாறைகள், வானத்திலிருந்து விழும் சாம்பல். பலர் பயந்து நின்றனர். அப்போது மனோகர சோழன் கூறினார், பின்னே நிற்காதீர்கள், முன்னே செல்லுங்கள். நாம் முன்னே சென்றால் எரிமலையை தடுக்க முடியும். நாம் ஒரு அடி பின்வாங்கினாலும் அழிந்து விடுவோம். பின்னால் நின்றால் எரிமலை நம்மை அடக்கும். முன்னால் நடந்தால் நாம் அதை அடக்குவோம். அந்த 8 குல இளவரசர்கள் முன்னே வந்து மண்டியிட்டனர். ஒரு இளவரசன், எங்கள் அகந்தையால் தான் இந்த அழிவு. பாவம் செய்தவன் ஓடி ஒளியக்கூடாது, பொறுப்பெடுக்க வேண்டும். சிலையை தூக்கிச் செல்ல அவர்கள் முன்வந்தனர். உச்சியில் வேழம் கடவுள். சிலைமலை உச்சியை அடைந்ததும் எரிமலை கோபமாக கத்தினது. பெரும் இடியொலி. துறவி மந்திரம் உச்சரித்தார், வேழமே கோபத்தை அடக்கு, உயிர்களை காப்பாற்று. புகை குறைந்தது. நெருப்பு அடங்கியது. மலை அமைதியானது. மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்தனர். கடம்பன் வியப்புடன், மன்னா, மலை அடங்கிவிட்டது. அந்த அமைதியில் ஒரு ஒளி. எரிமலையின் ஓரத்தில் சூடும் மணலும் நீரும் சந்திக்கும் இடத்தில் ஒரு தெய்வீக மலர் மலர்ந்தது. அமிர்த மலர். மனோகர சோழன் மெதுவாக மலரை எடுத்தார். என் இறைவா ஈஸ்வரா,
இந்த அமிர்த மலருக்காக நான் கடல், காடு, ராஜ்யம் மற்றும் தீவு என அனைத்தையும் கடந்து வந்துள்ளேன். உங்களின் தெய்வீக மாயாஜாலத்திற்கு நன்றி. 18 குலத் தலைவர்கள் ஒரே நேரத்தில் தலை வணங்கினர். எரிமலை அமைதியானது. 18 தீவுகள் ஒற்றுமையடைந்தன. மனோகர சோழனின் கையில் அமிர்த மலர். அது வெறும் மலர் அல்ல, அவருடைய தந்தையின் உயிர். எரிமலையை கட்டுப்படுத்தினார் வேழம் கடவுள். கப்பல் மெதுவாக புறப்பட்டது. 18 தீவுகளின் மக்கள் கரையில் நின்று கைகூப்பினர். மனோகர சோழனும் கடம்பனும் மக்களிடம் விடை பெற்றனர். அப்போது கடம்பன் சொன்னான், என் மன்னரே, நாம் ஆட்சியாளர்களைப் போல நடந்து கொள்ளவில்லை. நாம் ஜனநாயக நீதிபதிகளைப் போல நடந்து கொள்கிறோம். மனோகர சோழன் மெதுவாக தலையை ஆட்டினான். கப்பல்கள் கெமர் இராச்சியத்தை அடைந்தன. மன்னன் சூரியவர்மன் முன்னே வந்து வரவேற்றான். எரிமலை அமைதியானது என்ற செய்தி எங்களுக்கு முன்பே வந்தது. மனோகர சோழன் அமிர்த மலரை காட்டினார். இது உங்கள் உதவியால் என் கையில் வந்த உயிர். சோழ மன்னருக்கு உதவுவதில் பங்கேற்பதில் கெமர் இராச்சியம் மிகவும் பெருமை கொள்கிறது. என் மன்னரே, கலாச்சாரம் என்பது அவர்களின் கோட்டையிலோ அல்லது பெரிய கட்டிடங்களிலோ இல்லை. அது அவர்களின் இதயத்தில் இருக்கிறது. கெமர் படகுகள் காட்டின் எல்லையில் அவர்களை இறக்கின. அங்கே முன்னர் சந்தித்த காட்டுவாசிகள். அவர்கள் தலைவர் முன்னே வந்து தலைவணங்கினார். 7 கடல்களையும் கடந்த மாபெரும் மனோகர சோழன் இறுதியாக அமிர்த மலரை பெற்றுவிட்டான். சோழர்கள் எப்போதும் எங்கள் வனவாழ் மக்களின் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருந்துள்ளனர். காட்டுவாசி தலைவன் அவ்வாறு சொன்னார். மனோகர சோழன் வனவாசி குலத் தலைவருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். உங்கள் ஆசீர்வாதங்களும் இந்த வனத்தின் ஆசீர்வாதங்களும் எந்தவித இடையூறுமின்றி காட்டையும் ஆற்றையும் கடக்க எனக்கு உதவின. உங்கள் உதவிக்கு நன்றி. மனோகர சோழனும் கடம்பனும் விடை பெற்றனர். கப்பல் சோழ நாட்டை நோக்கி வேகமாகச் சென்றது. மருத்துவர்கள் நம்பிக்கை இழந்திருந்தனர். அந்த நேரத்தில் சங்கு ஒலி கேட்டது. மனோகர சோழனு கடம்பனும் அரண்மனையை அடைந்தனர். மருத்துவர் மகிழ்ந்தார். மருந்து தயாரிக்கப்பட்டது. மருந்து கொடுக்கப்பட்ட போது மன்னரின் உடல்நிலையில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஒரே மாதத்தில் மனோகர சோழன் தந்தை பெரிய மன்னன் கடுஞ்செம்பிய சோழன் பூரண குணமடைந்தான். மனோகர் சோழனும் கடம்பனும் அரண்மனை தோட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். மனோகரா சோழா, நான் இங்கு 1 மாதம் தங்கியிருந்தேன். என் தந்தையையும் தாயையும் காண்பதற்காக நான் என் ராஜ்யத்திற்கு திரும்ப வேண்டும். மன்னன் குணமடைந்து விட்டார். ஏன் நீ இன்னும் குழப்பமாக இருக்கிறாய்? குழப்பமில்லை கடம்பா, நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அரசியலிலும் ஆட்சியிலும் நாம் மிகவும் மந்தமாக இருந்துவிட்டோம். எங்களின் 108 சிறிய ராஜ்யங்களில் 40 மன்னர்கள் மட்டுமே சோழ மன்னருக்கு ஆதரவளித்து வருகின்றனர். மற்ற 68 ராஜ்யங்கள் என் தந்தையின் மரணத்திற்கு பிறகு சோழ பேரரசிலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளன. என் தந்தையைப் போலவே அந்த 108 ராஜ்யங்கள் முழுவதிலும் என் மீது மரியாதையும் பயமும் ஏற்பட வேண்டும். அதேபோல் உன் தந்தைக்கு பிறகு மலை ராஜ்யத்திலும் நீ உன் கட்டுப்பாட்டை இழந்துவிடக் கூடாது. மேலும் எனக்கு 68 ராஜ்யங்களையும் கட்டுக்குள் கொண்டு வர உன்னுடைய உதவி வேண்டும். முதலில் நான் உன்னுடன் வருவேன் கடம்பா. மேலும் உன்னுடைய சிறிய ராஜ்யம் முழுவதும் உனக்கு ஆதரவளிப்பதை நாங்கள் உறுதி செய்வோம். அப்படி ஆதரவளிக்கவில்லை என்றால் நாங்கள் போர் தொடுத்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி உன்னை மலைகளின் மன்னனாக ஆக்குவோம். என் தந்தை குணமடைந்த பிறகு அவர் முழு சோழ சாம்ராஜ்யத்தையும் கட்டுப்படுத்துவார். உங்கள் முடிசூட்டு விழாவுக்கு பிறகு அமைதியற்ற நிலையில் உள்ள 68 ராஜ்யங்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். நிச்சயமாக மனோகரா, நான் உனக்கு உதவாமல் இருப்பேனா? எங்கள் முழு போர் படையும் உங்களுடன் வரும். இவ்வாறு கடம்பன் மனோகர சோழனுக்கு வாக்குறுதி அளித்தான். அடுத்து 2 நண்பர்கள் உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவார்கள்.